கண்ணா, நான் பொங்கலுக்கு ஊருக்கு போனோம். என்ன ஊருக்கா? உனக்கு என்ன பொங்கல் கொண்டாடணும் அவ்வளவுதானே? இங்கே கொண்டாடிடுவோம். எப்படி? முதல்ல சக்கரை பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். ஹலோ, பேச சொன்னேன்டா. இதுக்கு மேல போனேன்னா போகின்னு ஒண்ணு இருக்கும்ல, கொளுத்திருவ மகனே. பி சீரியஸ். சரிடா சரி. நான் சும்மா வீட்டுக்கு போல. என் ஃப்ரெண்ட் உமாவோட லவ் அவ வீட்டுல தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வீட்லயும் நம்ம லவ் அவங்களா தெரிஞ்சு பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நம்மளே போய் சொல்லிடலாம். டேய் கண்ணா, உன்னை எங்கெல்லாம் தர்றது? உங்க அம்மா ஊர்ல இருந்து போன் பண்ணாங்க. உங்க அப்பாவுக்கும் ஒரு குரூப்புக்கும் பெரிய பிரச்சனை ஆகி அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிடல் சேர்த்துட்டாங்களா? காயத்ரி, நான் உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும். நான் உனக்கு அங்கே ஃபோன் பண்றேன். ஓகே, டேக் கேர். யோ ருத்ரமூர்த்தி, வெளியில வாயா. உன்னால பாதிக்கப்பட்ட கடைசி ஆள் நானா தான் இருப்பேன். மவன உன்னை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம இங்க இருந்து போறது இல்ல. என்ன விடுங்கம்மா. கல்யாணம் பண்ணி வைன்னு பொண்ணுங்களை உன் ஆபீஸ் கூட்டு வந்தா எங்களுக்கு கர்மாதியாட பண்ணி வைக்கிற. டேய் ருத்ரமூர்த்தி, உன் கதையை முடிக்காம இறந்து விட்டு போக மாட்டோம்டா. வெளியே வாடா. விடுங்கம்மா. 10 பேர் கூட வந்து பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்காங்களா? என் சர்வீஸ்ல எத்தனை பேர் இந்த மாதிரி பாத்துருப்பேன். எனக்கு ஆபீஸ்ல வேலையை பார்க்க தெரியும், அறுவலையத்துக்கு தெரியும். விடுங்க. வெளியில வாடா. அவனுங்க தான் குடிச்சிட்டு ஏதோ கலாட்டா பண்றாங்கண்ணா, நீங்களும் சேர்ந்துக்கிட்டு படுங்க. சொல்றத கேளுங்கண்ணே. இவன் தான் அந்த ருத்ரமூர்த்தி பையன். டேய், என் கல்யாணத்தை உங்க அப்பா கெடுத்துட்டான்டா. இவனை கவர்மெண்ட் வேலை பார்க்க சொன்னா காதலுக்கு வேலை பார்க்கறானா அவன்? உங்க அப்பனை இப்ப வெட்டி போலி பண்ணுடா. அவனுக்கு சப்போர்ட் பண்ண உன்னை கொன்னுடுவான்டா. சரி, முதல்ல எங்க அப்பா சாவடிச்சிருவேன். அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா தடுத்தாருன்னா அவரும் சாவடிச்சு ஜெயிலுக்கு போயிடுவல. ஜெயிலுக்கு போயிட்டு உன் காதல ஜெயிச்சிருவேன். சபாஷ். ஒரு மனுஷன் உண்மையிலே காதலிச்சிருந்தானா முதல்ல அவனுக்குள்ள இருக்க அந்த மிருகத்தனத்தை தான் காதல் சாவடிச்சிருக்கும். நீ உண்மையிலே காதலிச்சிருந்தானா அந்த மிருகம் செத்துருக்கணும். இங்க பார், உன் காதல் எப்படி தோத்துதுன்னு யோசிச்சு அதுல ஜெயிக்க பார். ஒரு ஃப்ரெண்ட சொல்றேன். என்கிட்ட சொன்னது உங்க ஒப்பங்கிட்டையும் போய் சொல்ல. யோ ருத்ரமூர்த்தி, உன் மகனால நீ தப்பிச்சையா? கண்ணா வந்திருக்கானா? அவனை இனிமேலாவது ஒழுகாரு. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? பாருடா உங்க அப்பாவை. என்னப்பா இதெல்லாம்? யாரோ காதலிச்சாங்கன்னா உங்களுக்கு ஏன்? காதல்ற பேர்ல இவங்க அடிக்க கூத்த பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்பா என் ஒருத்த மட்டும் காதலிக்கல, உலகம் பூரா எல்லாரும் காதலிச்சிட்டு இருக்காங்க. உங்க ஒருத்தாவை மட்டும் தடுக்க முடியுமா? முடியாதுப்பா. நல்லா சொல்லுடா. இப்ப கொஞ்ச நாளா தான் உங்க அப்பா ரொம்ப ஆக்கிரமா பண்ணிட்டு இருக்காரு. என் பொண்ணை காப்பாத்த போய் இப்படி ஆயிட்டீங்களே. உங்க புத்திமதினால எவன் கூடயோ ஓடி போக இருந்த என் பொண்ணு உருப்படியா வீடு வந்து சேர்ந்துட்டா. ரொம்ப நன்றிங்க. கேட்டியா? இந்த மாதிரி பெத்தவங்க பண்ற சந்தோஷத்துக்காக நான் எத்தனை காதல வேணாலும் எதிர்ப்பேன். என் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் இல்ல, நான் சாகர வரைக்கும். ஹாய் அனுக்குட்டி. ஹாய் மீனு. தாத்தா மெதுவா பேசு. ஓ ஓ ஓ. ஓகே, போங்க போங்க. அப்பா, ஆமா, இப்ப நடந்த மியூசிக் காம்படிஷன்லயோ நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ அதை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இல்லம்மா, அந்த தகுதியை நான் இழந்து ரொம்ப நாளாயிடுத்து. ஏண்டி காயத்ரி, வந்ததும் வராதுமா அப்பா கிட்ட என்னடி பேசுனேன்? அப்பா கிட்ட என்னென்னவோ மனசு விட்டு பேசலான்னு வந்தேன். ஆனா அவரை பத்தி நோக்கு தெரியாதா? இன்னைக்கு நேத்து அப்படி இருக்கார். அவரை அந்த பகவான் தான் மாத்தணும். அது சரி, 4வது வசந்தி அக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனாலே, அவ இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ஓஹோன்னு இருக்கா. ஆனா அவளை பெத்தவாதான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு அக்ராரத்துல தலை காட்ட முடியாம
விஷம் குடிச்சு செத்துட்டேன். பெத்தவாளை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி என்னடி பொல்லாத காதல்? பெத்தவா சமாதி மேல தாஜ்மஹால் கட்டக்கூடாதுடி. பாடி காயத்ரி, கையில என்ன வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பிரைஸா? மேல வச்சிரு. ஆனா ஒண்ணு காயத்ரி, இம்மீடியட்டா நோக்கு வர நமஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோ. இந்த ஆத்துல இருந்து சீர் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நீ வாங்குற பிரைஸஸே போதும். என்ன சீர் சினத்தின்னு பேச்சு அடிபடுறதே? காயத்ரி கல்யாணத்தை பத்தி யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த ஆத்துக்கு மூத்த மாப்பிள்ள நான் இருக்கேனே இல்லையோ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாசம் மாசம் நின்னுண்டு போ, உள்ள போய் வேலையை பாரு. இது கொண்ணும் குறைச்சல்ல. அத்தை ம். மாமா காயத்ரி, எப்ப வந்த? எத்தனை நாள் லீவு? 1 வீக். 1 வீக். காயத்ரி, நான் இந்த ஆத்து மாப்பிள்ளையா வந்ததுல இருந்து உன் தோப்பனார் வாயை திறந்து எதுவுமே பேசுறது இல்ல. 365 நாளும் மௌன விரதம். அவரோட அண்ணா, அதான் உங்க பெரியப்பா, அது அதுக்கும் யூஸ் இல்லாம மத்த வாழ்க்கையும் யூஸ் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஆத்துல எல்லா காரியத்தையும் நான் இழுத்து போட்டு செய்யறதுக்குள்ள நேக்கு போதும் போதும் ஆயிடுறது. தங்க குலுசாட்டம் தெரியுது. அது வந்து யாரு கொடுத்தா? ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தது. நான் 65ல பிறந்தேன், நேக்கு 67 சுவாமி மேல காது குத்திட்டாங்க. அத்தை அத்தை செத்தங்க வாங்கோ. அபிராமி தனியில வந்து தொலையண்டி, இங்க வந்து பாரு உன் தங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு. அத்தை பாத்தேளா, உங்க பொண்ணு கையில தங்க கொலுசு 40,000 வர்த்து. நாம அவளுக்கு அனுப்புற பணத்தை மிச்சப்படுத்தினா தங்கத்துல 1 கிராம் கூட வாங்க முடியாது. இதுக்குதான் சொன்னேன், தலையில அடிச்சுட்டேன். ஊட்டிக்கு அனுப்பாதீங்கன்னு கேட்டேளா? இன்னைக்கு காலைல கொலுசோட வந்து நிக்கிறவா நாளைக்கு கழுத்துல தாலியோட வந்து நிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என் பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவ பத்திரமாத்து தங்கம். கரெக்டா சொன்னேன். தங்கத்தை உரைச்சி பார்த்தா போடுவா. நம்ம ஆத்து பொண்ணியும் எவனோ உரைச்சி பார்த்தா போட்டு அனுப்பியிருக்கான். 40,000 வர்த்த ஒருத்தன் கிஃப்டா கொடுக்கறானா, ஒண்ணு இவ மனசை கொடுத்திருக்கணும், இல்ல அவளையே கொடுத்திருக்கணும். மாப்பிள என்ன இதெல்லாம்? இல்லப்பா, இது வெறும் கோல்டு கவரிங் தான். என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தது. உன்னை தப்பா சொல்ல வச்ச கொலுசு கிணத்துல தூக்கி எறிஞ்சிடும். கங்கையில போட்ட காசும் கன்னி பெண்ணு மேல போட்ட பழியும் போட்டதுதான். என் மூத்த பொண்ணை உங்ககிட்ட இப்படி சுத்தமா ஒப்படைச்சனோ அதே மாதிரி இவளையும் ஒருத்தட்ட ஒப்படைப்பேன். துளசி செடி இருக்க, அது சர்ப்பத்தை அண்ட விடாது. என் பொண்ணு துளசி செடி மாதிரிதான், அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க காட்டுற இடத்துல தலைகுனி வாழ தவிர எங்களை தலைகுனிய வைக்க மாட்டா. ஆமா. கிணத்துல தானே தூக்கிப்பட்ட காயத்ரி, அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? வேணா நான் இப்பயும் வீட்டுக்கு போய் தூர் வரோன்னு சொல்லி கொலுசு எடுத்துட்டு வந்துட்டுமா? நீ கொடுத்த கொலுச கிணத்துல தூக்கி போடும்போது நான் பட்ட வேதனை. ஏய் காயத்ரி, நம்ம காதல் நம்ம தான் நம்பிக்கை வச்சுக்கணும். ட்ரூ லவர்ஸ் யாரும் பிரிக்க முடியாதுடா. நாலு எதிர்ப்பு வந்தாதான் நம்ம காதல் பலப்படும், பக்குவப்படும். என்னாச்சுடி? எல்லாரும் எங்க ஓடுறீங்க? வெரி சாட் நியூஸ் டி. நம்ம உமா இல்ல, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. உமா? ஏ, உமா வீட்ல உங்க அப்பா அம்மா காதல ஏத்துக்காததுனால அவளும் உன் பாய் ஃப்ரெண்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆளுங்களை பாத்திருக்கு. நீ மட்டும் தப்பிச்சிருவியா என்ன? என்னைக்கு காதலிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் பின்னாடி இவ சுத்த ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவ போனம் ஆயிட்டாடி. காதல்ல நீங்க எங்களை ஒண்ணு சேர விடலைன்னாலும் சாவலையாவது நாங்க ஒண்ணு சேர்ந்து காட்டுறோம் பாருன்னு நம்ம மூஞ்சில கரிய பூசறதுக்காக செஞ்ச காரியம் இது. எங்களை அவமானப்படுத்தின இவளுக்கு எங்களுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இது ஒரு அநாத பணம். எந்திரிச்சு வாடி, வாடி, எந்திரிச்சு வாடி. இன்னும் அழுதுகிட்டு இருந்த வீட்டுல 2-3 பணம் விழும். வாடி, வாடி.
காயத்ரி ஏய் என்ன தொடாத, நீ என்ன தொடாத, நீ என்ன தொடாத, என் கிட்ட வராத. ஏ காயத்ரி எதுக்கு நான் என்ன காதலிச்ச? எதுக்கு? ஏன் என்ன தொடாத? என்னம்மா அது பாடிய கூட வாங்காம போயிட்டாங்களே. காதலிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? காதல்லாம் பெத்தவங்க ஏன் கண்ணு ஏன் இப்படி வெறுக்கிறாங்க? காயத்ரி அவங்களும் சின்ன வயசுல காதல கிராஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான். ஆனா பெத்தவங்கள ஆனோடனே ஏன் காதல வெறுக்கிறாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கிறத சொல்லிடுவானோ, ஏத்து வீட்டுக்கிறத பேசிடுவானோ, இல்ல ஜாதிக்கார தப்பா நினைச்சிடுவானோ, இதனால சொசைட்டில அவங்களோட மரியாதை கெட்டு போயிடுங்கிற பயத்தினாலதான். பெத்த பிள்ளைங்க சந்தோஷத்தை விட அடுத்தவங்களை பத்தி பேசுற அந்த புறம்போக்கு நாய்களோட பேச்சு தான் அவங்களுக்கு பெருசா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல காயத்ரி, நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு என்னென்ன வேணும் எல்லாமே முடிவு பண்றது பெத்தவங்க தான். பிறக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து, படிக்கிற ஸ்கூல்ல இருந்து, போடுற ட்ரெஸ்ல இருந்து, இப்படி எல்லாமே அவங்க சாய்ஸ் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நம்ம காதலுங்கிற பேர்ல கலைக்கும் போதுதான் அவங்களால தாங்கிக்க முடியல. அப்போ நமக்கு கனவு இல்லையா? எதிர்பார்ப்பு இல்லையா? எவனோ ஒரு புரோக்கர் கிட்ட என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பாருங்கங்கறாங்க. அவனோ ஒரு போட்டோ கொண்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளைங்கறான். அதுக்கு இவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஒருவேளை அந்த போட்டோல இருக்கிற பையனையே அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்தா அவனை வேண்டவே வேண்டாங்கறாங்க. பெத்தவங்க புரோக்கரை நம்புற அளவுக்கு கூட பிள்ளைங்களை நம்புறது இல்லைல்ல. புரிய வைப்போம், நம்ம உணர்வுகளை உங்களுக்கு புரிய வைப்போம். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு பெத்தவங்க ஏன் திரும்ப சொல்றாங்க? அவங்க இருட்டுல இருந்து காதலை பாக்குறதுனாலதான். முதல்ல அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டாடுவோம். எப்படி? பெத்தவங்க முன்னாடி நம்ம காதலை கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டாம். புரியல? நம்ம காதலர்கள் அறிமுகமாய் பெத்தவங்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறதை விட நீ யாரோன்னு என் வீட்டுக்கு போய், நான் யாரோன்னு உன் வீட்டுக்கு போய் முதல்ல அறிமுகம் ஆயிடுவோம். அவங்களுக்கு பிடிச்சதானே நமக்கும் பிடிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க செலக்ட் பண்ற ஆள் தான் நம்ம கட்டிக்கணும்னு சொல்றாங்க. முதல்ல அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துப்போம். அவங்களே நம்மளை செலக்ட் பண்ற ஆளா மாறுவோம். உங்க வீட்டுல நான் நடந்துக்கிற விதத்தை பார்த்து, அடடா இப்படி ஒரு பையனா, இப்படிப்பட்ட பையன் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைய வரணும்னு உங்க அப்பா அம்மா சொல்ல வைக்கிறேன். அதே மாதிரி நீயும் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சி அவங்க வாயால இவ தாண்ட நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எனக்கு கெஞ்சுவே. அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா இனிமே காதலை ஜெயிக்க நாம போராட வேண்டாம். நம்மளை சேர்த்து வைக்க அவங்க போராடுவாங்க. எந்த காலத்திலயும் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எதிரி கிடையாது. நாம தான் அவங்க நண்பர்களை பார்க்க மறந்துட்டோம். பெத்தவங்களை விட்டுட்டு நாம ஓட வேண்டாம். பெத்தவங்களை நோக்கி நம்ம ஓடுவோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும்? காதலிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் எவ்வளவு நாள் சுத்துறோம். அதே மாதிரி நம்ம காதலை ஜெயிக்கணும்னா பெத்தவங்க பின்னால எவ்வளவு நாள் சுத்தினாலும் தப்பு இல்லாமா?